ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் வந்துட்டு பார்க்க போகிறது துவரம் பருப்பு ரசம். துவரம் பருப்பு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம ஆயில் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. அதில் 2 கடுகு போட்டுடலாங்க. வெந்தயம் 2 போட்டுடலாங்க. அப்படியே ஒரு 2 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. அப்படியே பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நான் பருப்பு தக்காளி வேக வச்சு வச்சுருக்கேங்க, கடைஞ்சி அதை அப்படியே ஊற்றிக்கலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. புளி சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே ஊற்றிக்கலாங்க. மல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ இந்த ஜாரில் வந்துட்டு நான் 1 ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் மல்லி, வரமிளகாய் 1 எல்லாம் போட்டு நான் ட்ரையாக அடித்து வச்சுருக்கேங்க. அந்த பொடியை நம்ம போட்டுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது சூப்பராக இருக்குங்க இந்த துவரம் பருப்பு ரசம். இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு 1/4 டம்ளர் பருப்பு எடுத்து நல்லா ஒரு 2 தக்காளியை போட்டு குக்கரில் வேக வச்சுக்கோங்க. அதை எடுத்து நல்லா கடைஞ்சி வச்சிடணுங்க. அப்புறம் ஃபேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டுட்டு வரமிளகா கிள்ளி போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்ம பருப்பு கடைஞ்சதை ஊற்றிடணுங்க. அப்புறம் புளித்தண்ணி ஊற்றிடணுங்க. புளித்தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுறணுங்க. மிக்சியில் வந்துட்டு 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் மல்லி, வரமிளகாய் 1 எல்லாம் போட்டு ட்ரையாக அடிச்சிடணுங்க. அதை அப்படியே போட்டுறணுங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா ரசம் லைட்டாக கொதி வரும்போது இறக்கணுங்க. இப்போ இதில் தேவைன்னா கொஞ்சம் வெல்லம் போடுறதுனா போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 சிட்டிகை வெல்லம் போட்டோம்னா இந்த ரசத்தோட சுவையை நம்மளுக்கு நல்லா எடுத்து கொடுக்குங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, 1/4 ஸ்பூன் கரும்பு சர்க்கரை அப்படி போட்டுடலாங்க. அப்புறம் பூண்டு கடைசியில் தான் போடணுங்க. இறக்க போகும்போது தான் பூண்டு போடணுங்க. பூண்டு நல்லா ஒரு 4-5 பூண்டுங்க தட்டி போட்டோம்னா ரசம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா இப்போ கொதி வரட்டுங்க. கொதி லைட்டாக வரும்போது நம்ம இறக்கிடலாங்க. நல்லா கொஞ்சம் வெல்லம் போட்டோம் இல்லைங்களா, கொஞ்சம் அப்படியே கலக்கி விடலாங்க. சுட சுட சாப்பாடு வச்சுட்டு இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்லாங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க துவரம் பருப்பு ரசம். கொதி வரட்டுங்க. கொஞ்சம் கொதி வந்தது நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குதுங்க. ரசத்தை எப்பயும் இப்படி கொதி வர ஆரம்பிக்கும் போது அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கொதி விட்டோம்னாக்கா ரசத்தோட டேஸ்ட் இருக்காதுங்க. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க ரசத்தை. சூப்பராக இருக்குங்க. நான் போட்ட புளியோட அளவு, தக்காளியோட அளவு, சீரகம்